இங்க காவேரியுமே விஜய் விளையாட்டா பேசுற விஷயம் எல்லாத்தையுமே ரொம்பவே டென்ஷனா எடுத்துக்கிறாங்க. உண்மை சொல்றா விஜய்க்கு தான் அது விளையாட்டா தெரியுதே தவிர காவேரிக்கு இங்க ரொம்பவே அந்த வார்த்தைகள்லாம் ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க விஜய் ஹர்ட் பண்ற மாதிரி இங்க காவேரியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனா இங்க வெண்ணிலாவோட விஷயத்தை பத்தி அடிக்கடி பேசிட்டு இருக்காங்க. எப்படினாலும் உங்க லைஃப் விட்டு நான் போனதுக்கு அப்புறம் அவங்கள தான் வெண்ணிலா நல்லா பாத்துக்குவாங்கல்ல, அப்புறம் எதுக்காக என்கிட்ட இப்படி பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பயங்கரமா விஜயை பார்த்து திட்டுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல விஜய்க்குமே பயங்கரமா ஹர்ட் ஆக தான் செய்யுது. பட் ஆனா காவேரி முன்னாடி அந்த ஹர்ட்டை காட்டிக்காம அவருமே ரொம்பவே கேஷுவலா இந்த பக்கம் காவேரி தப்பா தான் புரிஞ்சிட்டு இருக்கா, ஒருவேளை நம்ம இப்படி பேசுறதுனால தான் அவ தப்பா புரிஞ்சுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த விஷயத்தை கேஷுவலா எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டே சின்ன சின்ன சண்டைகளை போட்டுட்டு கரெக்டா போயிட்டு இருக்கும்போது அங்க ஆபீஸ்ல இருந்து அங்க மேடம் கால் பண்றாங்க. பண்ணது மட்டும் இல்லாம சார் உங்களை பார்க்க வக்கீல் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன உடனே சரி அங்கேயே வெயிட் பண்ண சொல்லுங்க, சொல்ல போனா விட்டு போன அந்த பத்திரங்கள் எல்லாம் சைன் வாங்கணும்ல, அதுக்காக தான் அங்க வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரியை கூட்டிட்டு டேரக்டா ஆபீஸ் போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஆனா காவேரியுமே இப்ப நம்ம எதுக்காக ஆபீஸ் போறோம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப விஜயமே இருந்துகிட்டே இல்ல கொஞ்சம் வேலை இருக்கு, ஆபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போலாம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் வந்து காவேரிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னா காவேரியும் ரொம்ப வந்து சேடாக ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்க விஜய்க்கு தெரியும் இது உண்மையான வந்து டைவர்ஸ் பத்திரம் கிடையாது அப்படிங்கிறது. ஆனா காவேரிக்கு இது டைவர்ஸ் பத்திரம் தான் சொல்லி நினைச்சிட்டு இருக்காங்க. அதனாலே அவங்க ரொம்பவே ஹர்ட் ஆகுறாங்க. இந்த பக்கம் விஜயுமே சரி இன்னொரு பிளான் போட்டு நம்மளை இப்படி கொஞ்சம் டென்ஷனாக வச்சால இவளை இன்னுமே கொஞ்சம் டென்ஷனாக வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க விஜயுமே ஒரு பக்காவான பிளான போட ஆரம்பிக்கிறாரு. இதுக்கேற்ற மாதிரி இந்த பக்கம் ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் இங்க காவேரியை உள்ள வர்றதுக்கு முன்னாடி இங்க வக்கீல்கிட்ட சார் இங்க பாருங்க நீங்க இப்படி பண்ணதுனால இப்ப எனக்கு நிறைய பிரஷர் ஆயிடுச்சு, இப்ப நான் ஒரு ஐடியா சொல்றேன் அதே மாதிரி பண்ணுங்க, இப்ப அந்த விடுபட்ட பத்திரத்தை எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் நான் காவேரியை கூப்பிடுறேன், அவங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஷேர் பத்திரம்னு சொல்லி சொல்லக்கூடாது, நாங்க காவேரியோட டைவர்ஸ் பத்திரம் சொல்லி அவளை கொஞ்சம் சும்மா மிரட்டி வச்சிட்டு இருக்கேன், சொல்லப்போனா அவங்களை டீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால நீங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் அந்த வக்கீல்டையுமே சொல்றாங்க. இதுக்கிட்ட அவருமே என்ன சார் இது இவ்வளவு பெரிய விஷயம், இதை நீங்க விளையாட்டா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இல்ல சும்மா விளையாட்டான விஷயம் தான், நீங்க இதை சொல்லுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் விஜயுமே வக்கீலையும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பேச வைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி இங்க காவேரியும் அங்க இருக்கிற அந்த HR மேடம் உள்ள வராங்க. உள்ள வந்த உடனே இந்த பக்கம் வந்து காவேரி முன்னாடியே வக்கீல் சார் அந்த டைவர்ஸ் கூட பத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அது கேட்டோன்னு வக்கீலுமே கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பத்திரத்தெல்லாம் நீங்க வந்து ஈஸியா சைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியா டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது அப்படின்னு சொல்லி அந்த டைவர்ஸ் பத்திரம்னு சொல்லி அந்த டாக்குமெண்ட் பத்திரத்தை எடுத்து இந்த பக்கம் காவேரி முன்னாடி வைக்கிறாங்க. ஆனா இதை பார்த்துட்டு இருக்க காவேரிக்கு இங்க நெஞ்சே நொறுங்கி போயிருது. எதுக்காக அவர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஏன் இப்படி என்ன விட்டு பிரிஞ்சு போகணும்னு ரொம்பவே துடிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் எதுக்காக அடிக்கடி என்கிட்ட அக்கறையா பேசுற மாதிரி நடிக்கிறாரு, இவருக்கு என்ன முகம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்காம இந்த பக்கம் காவேரியுமே ரொம்ப கோபத்தோட இருக்காங்க. அப்ப வக்கீலுமே மேடம் இதுல கையெழுத்து போட்டுருங்க அப்படின்னு சொல்லி அந்த பாயிண்டையுமே கரெக்டா நோட் பண்ணி காட்டுறாங்க. இதை பார்த்தோன்னு காவேரியுமே இங்க விஜய் பாக்குறாங்க. பார்த்துட்டு விஜய் சிரிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு மறுபடியும் அந்த டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து போறாங்க. போட்டுட்டு எப்பவும் போல கேஷுவலா அங்கிருந்து வெளியில போயிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்க விஜயுமே விடுங்க விடுங்க அவ அப்படிதான் கொஞ்சம் லைட்டா கோவப்படுவா, நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்களும் ரொம்பவே கேஷுவலா பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த வக்கீலுமே சார் சீக்கிரம் இந்த சீக்கிரட்டை ஓப்பன் பண்ணிடுங்க, இல்ல அப்படின்னா மேடம் ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே இதை கேட்ட விஜயமே கண்டிப்பா சார் நீங்க டாக்குமெண்ட் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ்ல கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு அனௌன்ஸ் பண்ணிடுவேன், அதுக்கப்புறம் எந்த ஒரு இஷ்யூமே இருக்காது, அதனால வேலையை முடிக்க வேண்டியது உங்க கடமை தான் அப்படின்னு சொல்லி அங்க வக்கீல்கிட்டே சொல்லி அங்க வக்கீல் அங்க அனுப்புறாரு. அதுக்கப்புறம் எப்பவும் போல இந்த பக்கம் சாப்பிடறது கிளம்புறதுக்காக காவேரி கூப்பிடுறாரு. அப்ப காவேரியுமே ரொம்பவே அமைதியா வந்து இந்த பக்கம் கார்ல ஏறுறாங்க. ஏறினதுக்கு அப்புறம் என்ன காவேரி கார்ல ஏறினதுக்கு அப்புறம் ரொம்பவே அமைதியா இருக்க, வரும்போது பேசிட்டே வந்த இப்ப ஏன் சைலண்ட் ஆயிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஆனா காவேரி இருந்த கோபத்துல நான் எதுக்கு உங்ககிட்ட பேசணும், அதான் டைவர்ஸ் பத்திரத்தெல்லாம் கையெழுத்து வாங்கிட்டீங்கல்ல, மறுபடியும் எதுக்காக என்னோட சென்டிமெண்டோட விளையாடணும்னு நினைக்கிறீங்க, ஏன் உங்களுக்கு என்னோட மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான ஐடியாவே இல்லையா, எனக்கு கஷ்டமா இருக்கு அதனால நான் அமைதியா இருக்கேன், அதுக்காக நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டே வரேன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறப்போ இங்க விஜயமே மறுபடியும் வந்து காவேரி பத்தி யோசிச்சுட்டு என்ன காவேரி அதெல்லாம் அக்ரிமெண்ட்ல இருக்குல்ல, அக்ரிமெண்ட்ல இருக்கிறதுனால கண்டிப்பா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எங்க காவேரியுமே ரொம்பவே சிரிக்க முடியாம சரிங்க சார் நீங்க சொன்னா நான் சிரிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோபத்தோட சிரிக்கிறாங்க. இதை பார்த்த விஜயமே அப்பா இப்படி சிரிக்கிறதுக்கு நீ சிரிக்காமலே இருக்கலாமே, என்ன இது எனக்கு எரிக்கிற மாதிரி சிரிக்கிற, அப்படிலாம் வேண்டாம் வேண்டாம் ரொம்பவே கேஷுவலாரு, சரி ஹோட்டல் வந்துருச்சு நம்ம போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா காவேரி இருந்துகிட்டு இல்ல எனக்கு சாப்பாடுலாம் வேண்டாம் எனக்கு பசிக்கல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நீ பசிக்கலன்ற, இதுக்கு முன்னாடி ஆபீஸ் போறதுக்கு முன்னாடி என்ன சொன்ன, பசிக்கிற மாதிரி இருக்கு நீங்க ஏன் சாப்பிட போலன்னு சொல்லிட்டு இருந்தால, அப்புறம் என்ன வந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல எனக்கு சாப்பிடுறது கூட மைண்ட் செட் இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கிட்டவனே இந்த பக்கம் விஜய்க்கு புரிஞ்சிருது. ஓ கோவமாயிட்டியா, சரி சரி அதெல்லாம் விட நீ இந்த மாதிரி தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, அக்ரிமெண்ட்ல இருக்கப்படி நான் சொன்ன மாதிரி வந்து சாப்பிடணும், அதனால வந்து அக்ரிமெண்ட் படி நீ ஃபாலோ பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் காவேரி அங்கிருந்து மிரட்டி கூட்டிட்டு போற மாதிரி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்க காவேரியுமே எதுக்காக இவர் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவர் பண்ற விஷயங்கள் எதுவுமே எனக்கு பிடிக்கல, என்ன ரொம்பவே ஹர்ட் பண்ணிட்டு இருக்காரு, ஏன் இது அவருக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி அவங்களுமே ரொம்பவே ஃபீல் பண்ணி லைட்டா வந்து அழுதுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க. அதே நேரம் விஜயமே உள்ள கூட்டிட்டு போயிட்டு இந்த பக்கம் காவேரிக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த எல்லா விஷயத்தையும் ஆர்டர் பண்றாரு. இந்த காவேரிக்குமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு. அதே நேரம் விஜயமே இந்த பக்கம் காவேரி என்னையுமே கஷ்டப்படுத்துற மாதிரி இனிமேல் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து சாப்பிடுறது கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் இப்ப நம்ம கடைசியா சாப்பிடுற விஷயத்தை நீ கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்க காவேரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.